ஸ்போர்ட்ஸு நியூஸ் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஆர்வம் வந்து பேர்ட்ஸ் மேலே உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது. அந்த விருப்பம் பற்றி சொல்லுங்கள் சார். சின்ன வயசுலேருந்து பேர்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். அதாவது சில பேர்ட்ஸ் தான் வச்சுக்க முடியும் இங்கே. இப்போ இந்தியன் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க முடியாது. ஃபின்ச்சஸ் வச்சுக்கலாம், ஆனால் அந்த அலெக்சாண்ட்ரைன் பேரக்கீட் வச்சுக்க முடியாது. அதே மாதிரி ரிங் நைட் வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி பல இது இருக்குது. வச்சுக்க முடியாதுன்றது அந்த லீகல் ஓகே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதனால. ஆனால் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வெளியிலேருந்து வந்த பேர்ட்ஸை வச்சுக்கலாம். இப்போ அது லைசன்ஸ் தேவை. அதுவும் இருக்குது எனக்கு. அது டிக்ளேர் பண்ணணும். அந்த பேர்ட்ஸ் வந்து எப்போ வந்தது அது அது நான் வச்சுக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து மெக்காஸ்னா பெரிய பேர்ட், நீங்கள் பார்க்கலாம் இதில். எனக்கு வந்து ஆஸ்தான யாருன்னா இவர் பாலன், ஆனந்த விகடனுடைய எடிட்டர் பாலசுப்ரமணியன் மறைவாயிட்டார். கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ். அவர் எனக்கு என்னை விட வயசானவர், ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து அவரை தெரியும். அதே மாதிரி பேர்ட்ஸில் அவர் வேர்ல்டு கிளாஸ். அந்த அவரோட ஜெமினி பேர்ட் ஃபார்மில் நிறையா இருந்தது. அவர்கிட்ட இருந்தால் அநேகமாக பேர்ட்ஸ் வந்தது. பேர்டு வந்துட்டால் ஒரு 20-30 வருஷம் மேலேயே இருக்கும் உங்ககிட்ட. ஒரு கிளி வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. அமேசான் பேரக்கிட், மெக்காஸ். இப்போ அந்த பேரட்க்கெல்லாம் லைஃப் டைம்ன்றது எவ்வளோ? 50-60 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் ஆவரேஜ் பார்த்தா ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஈஸியாக பார்த்துருக்கோம். இது பார்த்தா இந்த இதில் பேர்ட்ஸ் அதை ஹேண்ட் ரைஸ் பண்ணால் கொஞ்சம் டேமாக இருக்கும். நான் வந்து அந்த இது ரெக்கையை வெட்ட மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. அதனால் அதுக்கு இடம் இருக்கணும், கொஞ்சம் மினிமம் இடம் பறக்கிறதுக்கு. அதனால் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஒரு 25 பேர்ட்ஸுக்கு மேலே இருக்கும். 2 பேர்ட்ஸ் கூட பறந்து போயிடுது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அதை போய் பிடிச்சிட்டாங்க.